தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட வேண்டும். மதுரை ஆதீனம் என்ன சொல்லியிருக்காரு, சிவன் கிட்ட நான் போய் முறையிட்டுட்டேன் அப்படி. சிவன் ஒரு கோர்ட் வச்சிருக்காரா எங்கேயாவது? மடாதிபதி ஆதீனம் அந்த தகுதியிலிருந்து கீழே சறுக்கி விழுந்துட்டார், சேத்துல விழுந்து கிடக்கு. அவரை மதுரை மடாதிபதி, மதுரை ஆதீனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம முதல்ல நிறுத்தணும். அவர் மடாதிபதி இல்லை, மட அதிபதி. மதுரை ஆதீனம் இன்னொரு ஆதீனத்தை தீவிரவாதி என்று சொல்கிறார். கையெழுத்தே போடாத ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஒரு ராமர் கோயிலை கட்டியாச்சு. கடவுளை கூட தனக்கான வாக்கு வங்கியாக பிரதமர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் இப்போது சித்திரை திருவிழா நடக்க இருக்கிறது. அந்த திருவிழாவின் நேரத்தில் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டினீர்கள். பொய் முகங்கள் அவிழ்ந்து தொங்குகின்றன. அதனாலதான் அறிவியலை படிங்க, அறிவியலை நோக்கி நகர். அதனாலதான் அவங்க அறிவியல் வேண்டாம்னு சொல்றாங்க. மதுரை ஆதீனம் என்பவர் சைவ சமயத்தின் தலைவராக இருக்க தகுதி இல்லாமல் அந்த சனாதனர்களுக்கு நான் அடிமை என்று விலை போயிருக்கிறார். மடாதிபதி மன்னிப்பு கேட்க வேண்டும். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் பன்முக திறமை கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், இது தவிர அரசியலும் இருக்கிறார். திமுக மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பரபரப்பாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படுற ஒரு விஷயம், மதுரை ஆதீனத்தின் பேட்டி, அதை தொடர்ந்து உருவான சர்ச்சை. சரியான நேரத்தில் காவல்துறை அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிடலைன்னா இங்கே ஒரு பெரிய பதட்டமான சூழல், கலவரம் கூட உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? அவரை மதுரை மடாதிபதி, மதுரை ஆதீனம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம முதல்ல நிறுத்தணும். அவர் மடாதிபதி இல்லை, மட அதிபதி. மடத்தனமான செயல், மடத்தனமான கொள்கைகள், மடத்தனமாக வழிகாட்டுதல், இப்படியாக ஒரு மனிதராக இருக்கிறார். உண்மையில் சொல்லப்போனால் பாரதியார் ஒரு வழி சொல்வார், கற்றை சடை வேண்டாம், காவி உடை வேண்டாம், பாவித்தாலே போதும் பரமநிலை எய்தலாம் அப்படிம்பார். அது மாதிரி திருவள்ளுவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது நீக்கிவிடின். உலகம் பழித்தது எதை சொல்லுச்சு? வீட்டில் குழந்தைய வளர்க்கும் போது நம்ம என்ன சொல்லி வளர்ப்போம்? பொய் சொல்லாத, பொய் சொன்னால் சாமி கண்ணை குத்திடும். சாமி இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். ஆனால் ஒரு பொய் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்கல்ல அம்மாக்கள்லாம். அப்படி இவருக்கு சொல்லி வளர்த்தாங்களா இவங்க அம்மா? இல்லையே, எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை, அந்த காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு சிறப்பாக உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த சிசிடிவியை வெளியிட்டார். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு கலவர பூமியாக மாறி இருக்கும். இவங்களோட ஒற்றை நோக்கமே தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி விட வேண்டும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றத்தை வைத்து இவர்கள் கும்மி அடித்தார்கள். திருப்பரங்குன்றத்திலையும் சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்ற மலையா அப்படின்லாம் கேள்வி கேட்டு சிக்கந்தர் மலையை வேற ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யணும் அப்படின்லாம் கேட்டு தமிழர்களே இவங்களை போட்டு அடின்னு அடிச்சாச்சு, எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கட்டுக்கதை, பொய்கள், முற்ற முழுக்க பொய்களால் ஆனவர்களால் எப்படி இருக்க முடியும்? எனக்கு புரியவே இல்லை. அந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தலைவரிலிருந்து எல்லாரும் அடிமட்ட தொண்டர் வரைக்கும் ஒரே மாதிரி வார்ப்பு. என்ன வார்ப்புனா பொய்யாலான வார்ப்பாக இருக்கிறார்கள். அது எல்கே அத்வானியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பாபர் மசூதி இடிப்பு என்று சொன்ன அந்த கரசேவை, அது கூட முற்ற முழுக்க போய் அதற்காக ஒரு நீதிமன்றத்திற்கு போய் ஒரு தீர்ப்பை வாங்கினார்கள். அந்த தீர்ப்புக்கு கையெழுத்தே போடலை. கையெழுத்தே போடாத ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு ஒரு ராமர் கோயிலை கட்டியாச்சு. கையெழுத்து போடாதது எப்படி தீர்ப்பாக இருக்க முடியும்? இல்லை, ஆமாம், நிச்சயமாக கையெழுத்து போடாத தீர்ப்பாக இருக்க முடியாது. ஆனால் அவரும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்து கையெழுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காரு. இது மாதிரி வேற ஒரு மதத்தை சார்ந்தவர், நான் இவர்கிட்ட வேண்டினேன் என்னோட கடவுள்கிட்ட, அதனால இந்த தீர்ப்பை கொடுக்குறேன்னா இந்தியாவில் வாழ்ந்து விட முடியுமா அவர்கள்லாம்?
அது மாதிரி இப்போ இந்த மதுரை ஆதீனம் என்ன சொல்லியிருக்காரு, சிவன்கிட்ட நான் போய் முறையிட்டுட்டேன் அப்படி. சிவன் ஒரு கோர்ட் வச்சிருக்காரா எங்கேயாவது? அங்கே யார் லாயர்ஸாக இருக்காங்க? சொல்றப்ப ஒரு இன்னொரு வார்த்தையும் ரொம்ப கவனமா அந்த இடத்துல பயன்படுத்துறாரு. இங்க நமக்கெல்லாம் நீதி கிடைக்காது. நீதியெல்லாம் அவங்களுக்கு குடுத்துட்டாங்க. சில குறிப்பிட்ட பிரிவினர சொல்றாரு. சொல்லிட்டு, அதனால நான் சிவன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். சரி, சரி. அதான் இந்த கட்டுக்கு நான் சொன்னேன்ல, இவங்க எப்பவுமே மேல் லோகம், கைலாயம், அங்க ஒரு தேவலோகம் இருக்கு. இப்படி சொல்லி தான் மக்களை மூளைச்சலவை செய்தது. மூளையை மழுங்கடித்தது. இதிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டெடுத்து தான் திராவிட இயக்கம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார்ப்பா முற்ற முழுக்க. அது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் நம்முடைய முதல்வர் அவர்களின் அந்த காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதுல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, மிக மிக வன்மம், விஷம், ஆலகால விஷம் தோய்ந்த வார்த்தைகளை அவர் திரும்ப திரும்ப சொல்றார். அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வந்திருக்காட்டி நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கம். அதற்கு அந்த பிஜேபியின் தலைவர் வேற டெல்லியிலேருந்து வர்றாரு. இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு. ஆதீனங்கள் பங்கேற்கிறார்கள். பிஜேபியின் மாநில தலைவர் பங்கேற்கிறார். அப்போ நீங்கள் எல்லாம் கூட்டு சதி செய்து இப்படியாக ஒரு நாடக காட்சியை உருவாக்கினீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை தவிர இவர் மடாதிபதி, ஆதீனம் அந்த தகுதியிலிருந்து கீழே சறுக்கி விழுந்துட்டார். சேத்துல விழுந்து கிடக்கிறார். சேற்றில் விழுந்து கிடக்கிறார். எளியவர்கள்லாம் இவரை தானே நம்பி போவாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு தெளிவு சொல்லுங்க, எங்களுக்கு இந்த குழப்பம், இந்த பிரச்சனை அப்படின்னு. இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும்? ஒரு மடத்தின் தலைவராக, ஒரு ஆதீனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தகுதியை முற்ற முழுக்க இழந்து நிற்கிறார். ஏனென்றால் மக்கள் மத்தியில் பிரிவினையை உருவாக்க வேண்டும். நீங்க சொன்ன அந்த அடையாளங்கள், தொப்பி போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தார். ஒரு கேள்வி இருக்கு, ஆதீனத்திட்ட கேட்டு சொல்லுங்க. ரவீந்திரநாத் தாகூர் தாடி வச்சிருந்தார். சுபாஷ் சந்திர போஸ் தொப்பி போட்டிருந்தார். இவர்கள்லாம் யாரு? இந்தியாவின் அடையாளம் இல்லையா? தொப்பி போட்டிருக்கிறதும் தாடி வச்சிருக்கிறதும் தான் ஒரு சமயத்தின் அடையாளம், ஒரு மதத்தின் அடையாளம், தீவிரவாதத்தின் அடையாளம்னா இவங்க யாரு? இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் தாடி வச்சிருந்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் யாரு? சொல்லப்போனா ஒரு பங்கெடுத்துக்கிட்ட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தர்மே ஆதீனமே அதான் அந்த மாதிரி ஆதீனங்கள்லாம் தாடி தான் வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள சொல்றீங்களா நீங்க தீவிரவாதம்னு? அந்த ஆதீனங்கள்லயே இந்த தீவிரவாதிகள்னு சொல்றீங்களா? அப்ப மதுரை ஆதீனம் இன்னொரு ஆதீனத்தை தீவிரவாதி என்று சொல்கிறார். தொப்பி போட்டிருந்தார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் போடாத தொப்பியா? இங்க திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் இங்க தனித்து விடப்படுகிறார்களா? அது ஆமா. ஏன்னா அதற்கு இவர்களுடைய தலைவராக இவர்கள் கொண்டாடுகின்ற கோல்வாக்கர் அண்ட் ஹெட்கேவர் இருக்காங்கல்ல, பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டு அப்படிங்கிற புத்தகத்துல கோல்வாக்கர் எழுதியிருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அவர்கள் இங்க உள்ள இந்துத்துவாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ பழகி கொண்டால் அவர்கள் இங்கே இருக்கலாம். இல்லை என்றால் வெளிநாட்டு தெய்வங்களை வணங்கக்கூடிய அவர்கள் அவர்களுடைய சொந்த நிலத்துக்கே போக வேண்டும் என்று உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எது அவர்களுடைய சொந்த நிலம்? நீங்க வெளிநாட்டு தெய்வங்களை யார் வணங்குறாங்களோ அந்த வெளிநாட்டுக்கே போயிடணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குபவர்கள் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று கோல்வாக்கர் அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டு அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கார். அதுல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிற சிறுபான்மையினரையும் இந்தியாவில் எந்த உரிமைகளும் இல்லாமல் நீங்க இந்துத்துவ கொள்கையோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ துவங்கினால் இருக்கலாம். இல்லை என்றால் அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் என்று எழுதியிருக்கிறார். அதனால் தான் இப்போ வக்ஃப் அந்த வாரிய திருத்த சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நீதிமன்றம் மிகச்சரியாக ஒரு கேள்வியை கேட்டது. இவர்களுடைய சமயத்துக்குள் இது உடனே அவங்க இது சமயம் இல்லை, இது ஒரு ட்ரஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ராமர் கோயிலுக்கும் ட்ரஸ்ட் தானே, ட்ரஸ்ட்ல வந்து சமயம் வரல, மதம் வரல. அப்ப அந்த ட்ரஸ்டுக்குள்ள பிற மதத்தவரை நீங்கள் சேர்ப்பீர்களா என்று உச்சநீதிமன்றம் மிகச்சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறது. இந்த சமத்துவ சிந்தனை இருக்குல்ல, அது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறதே, இப்போதுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பது மகிழ்ச்சி. ஏன்னா பாபர் மசூதி தீர்ப்பு கொடுக்கப்பட்டதும் ஒரு நீதிபதியால் தான். அவர் இந்து மத சாமியிடம் கேட்டுட்டு நான் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்தேன்னாரு. ஆனால் இப்போது இவர்கள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி மிகச்சிறப்பான கேள்வி. அதற்கு பதிலே இல்லையே. அதற்கு பதிலாகத்தான் இவர்கள் இப்படியான சூழ்ச்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். நீங்க சொன்ன மாதிரி மதுரை ஆதீனம் என்பவர் ஒரு நாடகத்தை உருவாக்க நினைத்தார். என்னை கொல்வதற்காக தொப்பி வைத்துக்கொண்டு தாடி வைத்துக்கொண்டு ஒருவர் வந்தார்னு சொல்றாரு.
அவர் பேசும்போது சொன்னார், அவர் கார் இடிச்ச உடனே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சுன்ற லெவல்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது நடுப்பகுதியில கார் வந்து மோதிச்சுது. உடனே நான் நிலைகுலைந்து நிலை மயக்கமாயிட்டேன். ஆ அந்த மயக்கமாகிற எப்போ மயக்கமாவீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு மயக்கமாவீங்களா? ஆ? என்ன உருவத்துல இருக்காங்க, என்ன உடை போட்டிருக்காங்க, அவங்க தோற்றம் எப்படி இருக்கு, தலையில என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு மயக்கமாவீங்களா? அவர் சொன்ன ஒன்றொன்றும் பொய்யா தான் இருக்குது. எல்லாம் ஆ நிறுத்தாம போனாங்க. போனாங்க சொன்னாரு. ஆனா நிலை குலைந்து போனவர் நிறுத்தாம போனவங்கள எப்படி பார்த்தாருங்கிற அந்த உண்மையை மட்டும் அதுதான். அது எப்படி அந்த ஒரு கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த கார் கடந்து போகுது. இந்த கார் நின்னுடுது. அப்ப எப்படி நீங்க அத ஒரு நிமிஷம் கண்ணிமை இப்படிங்கிறதுக்குள்ள எப்படி இவ்வளவு நோட் பண்றீங்க? அப்போ உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க சொன்னது முற்ற முழுக்க பொய்ன்னு ஆகுது. இல்லைன்னா உங்க டிரைவர் ரேஷ் டிரைவிங்ல போனாரு. அத சொல்லுங்க. உங்க டிரைவர் ஒரு 4 ரோடு சந்திப்பு அது. அந்த இடத்துல நின்னு தானே போகணும். நிதானமா தானே போகணும். லெஃப்ட்ல என்ன வருது, ரைட்ல என்ன வருது? அந்த வாகனம் மெதுவா வந்ததுனால விபத்து தவிர்க்க ஆமா. அந்த டிரைவர் டக்குன்னு பிரேக் போடுறாரு. இல்ல? நிச்சயம். அப்போ அவர் நிதானமாக ஓட்டுகிறார். நீங்கள் தான் நிதானம் தவறி ஓட்டுகிறீர்கள். ஓவர் ஸ்பீடுக்கும் நீங்க தான் பொறுப்பு. அந்த 4 சந்திப்புல நிதானமா போகல, அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு. ஒரு ஆதீனம் பொய் மூட்டையாக அவிழ்த்து விடுகிறார். அதற்கும் இவர் பொறுப்பேற்க வேண்டும். தேவையில்லாமல் இந்தியாவுக்குள் ஒரு மத கலவரத்தை உருவாக்குவதாக ஒரு பேச்சை பேசுகிறார். அதற்கும் இவர் பொறுப்பேற்க வேண்டும். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நம்ம பேசுகிற அளவுக்கு சமூக நீதி அங்கே இல்லை, படிப்பறிவும் குறைவாக இருக்கிறதுனால அங்கே பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டுகளாக திராவிட ஆட்சி தான் இங்கே இருக்குது. சமூக நீதி தொடர்ந்து பேசப்படுது. கல்வி அறிவு உச்சத்தை எட்டி இருக்குது. இங்கே இவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு எதிர்மறையான விஷமத்தனத்தை சமூகத்தில் புகுத்த பார்க்கறதுக்கு என்ன காரணம்? நம்ம தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு தான். ஆமா. நம்முடைய வளர்ச்சி தானே இவங்களுக்கு பிடிக்கல. இப்ப சமீபத்துல நம்முடைய முதல்வர் சொன்னார் இல்லையா? சமூக நீதி பேசுவது எல்லா உயிரும் சமம் என்று சொல்லுது. ஏன்னா அது கோல்வாக்கரோட சிந்தனைக்கு எதிரா இருக்குல்ல. கோல்வாக்கர் இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு. எதெல்லாம் இந்தியாவில் அழிக்கப்பட வேண்டியதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாருப்பா. அதுல கம்யூனிசம் முதல்ல சொல்றாரு. அப்புறம் திராவிடர் கழகத்தை சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாரு. அப்புறம் திருக்குறளை சொல்றாரு. அழிக்க வேண்டும் என்று. ஏன்னா திருக்குறள் மூலமாக இவர்கள் சிந்தனையை பெற்றுவிட்டார்கள். அது மாதிரி திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக சுயமரியாதை சிந்தனை இருக்கிறது, தன்மான சிந்தனை இருக்கிறது. இதெல்லாம் அழிக்கணும்னு சொல்றாரு. கம்யூனிசம் மூலமாக நாம் இந்த மாதிரியான எல்லாரும் சமம் என்கின்ற அந்த உணர்வை பெறுகிறோம். எனவே இதெல்லாம் அழிக்கப்பட வேண்டியதுன்னு அவர் பட்டியல் கொடுக்கிறாரு. அதனால இவர்களுடைய பிஜேபி, சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் எல்லாருடைய ஒற்றை நோக்கம் அந்த இந்துத்துவாவை இந்தியாவுக்குள் புகுத்த வேண்டும். இந்துத்துவா தான் இந்தியாவின் அடையாளம் என்று கொண்டு வர வேண்டும். சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் மொழி. சமீபத்தில் உள்துறை அமைச்சர் நேற்று என்ன சொன்னார்? சமஸ்கிருதம் தான் ஆதி மொழி, தாய் மொழி அப்படிங்கிறார். சங்கராச்சாரியார் வள்ளலாரை சந்தித்த போது இதே கருத்தை சொல்லியிருக்கார். சமஸ்கிருதம் தான் தாய்மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி. உடனே வள்ளலார் என்ன தெரியுமா சொல்றாரு? தமிழ் தான் தந்தை மொழி அப்படின்ட்டார். தந்தை மொழி தமிழ். அதனால்தான் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு பாரதியாரும் பாடுறாரு. ஏன்னா நீ தாய்மொழின்னு சொல்றியா, சொல்லிக்கோ. ஆனா தந்தை என்பவன் தான் தன்னுடைய உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை உருவாக்குபவன். அதனால் தந்தை மொழியாக தமிழ் இருக்கிறது என்று சொன்னவர் வள்ளலார். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இறுதியாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி சமஸ்கிருதம் பேசுறவங்க 30,000 குறைவு. ஆனா அதுக்கு நீங்க மரியாதை செலுத்தணும் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க சொன்ன கருத்து மிகச்சரியான கருத்து. தமிழ் தான் தாய்மொழி. இப்போ இங்கே இன்னொரு சிக்கல் எழுது. ஏன்னா கடந்த 4 ஆண்டுகளாகத்தான், அதாவது திமுக பொறுப்பேற்ற பிறகுதான் இங்கே தொடர்ந்து இந்துத்துவ கருத்துக்கள் விதைக்கப்படுகிறது. அப்போ இவங்க என்ன திமுகவை எதிர்க்க நினைக்கிறார்களா, அல்லது திமுகவை வழிநடத்தும் ஸ்டாலினை எதிர்க்க நினைக்கிறார்களா? இதில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா தான். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் அந்த வழிபாட்டை மிக அதிகமாக உருவாக்கியவர் எம்ஜிஆர். அதுமாதிரி அம்மையார் ஆட்சியில் கும்பகோணம் அந்த மகாமகம் போய் அதை பற்றிய ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி அங்கே பல உயிர்கள் இழந்தது, அதெல்லாம் நமக்கு தெரியும். சாஃப்ட் ஹிந்துத்துவா தான். அது மாதிரி எல்லா கோயிலுக்கும் சென்று வழிபட்ட ஒரு வழிமுறை தான் அம்மையாரிடமும் இருந்தது.
ஆனால் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வது மட்டும்தான் ஆன்மீகம் என்ற தவறான புரிதலை இவர்கள் ஹிந்துத்துவ மக்கள் மத்தியில் விதைத்து கொண்டிருக்கிறார். காரல் மார்க்ஸ் அதுக்கு அழகா ஒரு விளக்கம் சொல்றாருப்பா. என்னன்னா, அந்த பாதுகாவலர்னு, சமூகத்தின் பாதுகாவலர்னு சொல்றாங்கல்ல, அவங்களோட முக்கிய நோக்கமே மூளைகளை சலவை செய்வது. சௌக்கிதார்னு யார் சொன்னா நம்ம நாட்டுல? பிரதமர். ஸோ அப்போ அவர் என்ன செய்துட்டு இருக்காரு? மூளைகளை சலவை செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மீகம்னா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ கூட மிக சமீபத்தில் அந்த ராமநாத சுவாமி கோயிலுக்கு போய் அப்படியே பக்தி பூர்வமாக தலைமொழிகிட்டு ஆரத்தி காமிக்கிறது இல்லை ஆன்மீகம். நம்ம போகிற போக்கில் நம்முடைய தமிழ்நாட்டில் ரோட்டில் இருக்கிற கல்லை கூட பார்த்து இப்படி கணத்தில் போட்டு போயிடுவாங்க. வெறுமே கற்பூரம் கூட ஏற்ற வேண்டாம், ஐயா சாமி என்னை காப்பாத்து, ஒரே வார்த்தை முடிஞ்சு போயிடும். அந்த அன்பை தான் திரும்ப திரும்ப நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்கள் சடங்குகள், ஏன்னா சடங்குகள் இருந்தால்தான் அந்த வைதிகர்கள் பிழைக்க முடியும். போன வருடம் நம்முடைய நிதி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னாங்க? அந்த கோயிலில் வச்சு உண்டியல்ல ஏன் போடுற, எங்கே போடணுமோ போடுன்னாங்க. இன்னொன்று தெரியுமா? வைதிகர்கள் செய்கின்ற அந்த சேவைகளுக்கு நாம பணம் கொடுக்குறோம்ல, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியே கிடையாது. எவ்வளோ கோடிக்கணக்கான பணம் அங்கே புரள்கிறது. அவர்கள் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வரமாட்டாங்க. தர்பை புல்லுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பூஜை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? இவர்களுக்கு வருகின்ற வருமானத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இது ஒரு சேவை. கங்கா ஜலத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், அதற்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா மக்களோட மருத்துவத்துக்கு, கேன்சருக்கான நோய்க்கு கூட நீங்க ஜிஎஸ்டி கட்டி தான் மருந்து வாங்க முடியும். இப்படியாக முழுக்க அவர்கள் இந்த இந்துத்துவ மக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வதற்குத்தான் இந்தியாவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் அது கோல்வாக்கர், ஹெட்கேவர் சொன்ன திட்டம். அதை தாண்டி மனுநீதியும் அதைத்தான் சொல்லியது. அதைத்தான் இன்றைக்கு பிரதமர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மிக சமீபத்தில் நம்முடைய ஜனாதிபதி, குடியரசுத் தலைவர் அவர்கள் போப்பாண்டவர் மறைந்து போன போது அங்கே சென்று அஞ்சலி செலுத்த போனார். இங்கே கோயிலுக்குள்ள, சர்ச்சுக்குள்ள போனாங்க. அந்த அம்மா சர்ச்சுக்கு உள்ள எங்கே வழிபாடு செய்யணுமோ அந்த இடத்துக்குள்ள போய் நின்று வழிபாடு செய்கிறாங்க. ஆனால் இங்கே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அவருக்கு அனுமதி இல்லை. பிரதமர் கூட உள்ள போக முடியாது. முதல் தடவை போனார், ஏன்னா அன்னைக்கு தான் பிரதிஷ்டை நடந்தது. மறுமுறை போகும்போது அவர் போகலை, எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆமாம், தலைமை பண்ணக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் அது முழுமை பெறாத ராமர் கோயிலை தேர்தலுக்காக அவர், இன்னொன்று சொல்லலாம், தேர்தலுக்காக அவர் பயன்படுத்தி கொண்டார். இவர் பிரதமர், இடி, ஐடி, சிபிஐ, தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் எல்லாவற்றையும் தன்னுடைய சட்டை பையில் வைத்திருக்கிறார். இன்னொன்னே சொல்லிடலாம், கடவுளை கூட தனக்கான வாக்கு வங்கியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுளை கூட தனக்கான வாக்கு வங்கியாக பிரதமர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மிக சமீபத்தில் பஹல்காம் அந்த அட்டாக்ல வெளிநாட்டிலிருந்து சுற்றுப்பயணத்தை பாதியில் முடிச்சுட்டு டெல்லிக்கு வரார். நம்ம எல்லாம் வெயிட் பண்ணோம், சரி அங்கே போவார் போல இருக்கு, உயிரிழந்த அந்த குடும்பத்தினருக்கெல்லாம் ஆறுதல் சொல்வார். அங்கே போலியே அவர், நேராக பீகார் போய் அங்கே வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணி அனுப்பி விட்டது தான் அவர் செய்தது. அங்கே போய் கண்கள் சிவக்க, அவர் கண்கள் சிவந்தது, நம்முடைய உள்துறை அமைச்சரோட முகம் சிவந்தது, அவ்வளோ கோபமானாங்க. கண்கள் சிவக்க அவர் சொன்னார், இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தண்டனை பெற்று தருவேன்னு. நாட்கள் போயிட்டே இருக்குப்பா, மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வழித்தோன்றலாகத்தான் மதுரை ஆதீனமும் வந்திருக்கிறார். அன்றைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த கூட்டம் எதற்காக நடத்தப்பட்டது? அது ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு. கூப்பிய கைகளுக்குள்ளும் குருவாள் இருக்கும் என்று பெரிய புராணம் சொல்கிறது. அப்போது ஆதீனங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன திட்டம் தீட்டினீர்கள்? மதுரையில் இப்போது சித்திரை திருவிழா நடக்க இருக்கிறது. அந்த திருவிழாவின் நேரத்தில் ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டினீர்கள். அது நாடாளுமன்ற உறுப்பினர் சூவே கூட தன்னுடைய சமூக வலைதளத்தில் எழுதியிருந்தார், சித்திரை திருவிழா நடந்து கொண்டு இருக்கிறது, வசந்த காலத்தில் இப்படி ஒரு சர்ச்சையை இவர் கிளப்பியிருக்க வேண்டாம். இல்லை, வேணும்னு தானே உருவாக்கினது. இப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் தொழில்நுட்பம் மூலமாக இவர்களுடைய பொய் முகங்கள் அவிழ்ந்து தொங்குகின்றன. அதனால தான் அறிவியலை படிங்க, அறிவியலை நோக்கி அதனால தான் அவங்க அறிவியல் வேண்டாம்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் அறிவியலை படிங்கன்னு. இப்போ நம்ம சமீபத்தில் நம்முடைய முதல்வர் இந்த மாதிரியான சமய வகுப்புகள் பள்ளிக்கூடத்தில் நடத்துவதாக இருந்தால் என்னுடைய எதிர்வினையை நீங்கள் அப்புறம்தான் பார்ப்பீர்கள் அப்படின்னு மிக கடினமான வார்த்தையை பயன்படுத்தினார். ஏன்னா இவர்கள் ஆர்எஸ்எஸ் ஷாகா மூலமாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். போன ஆண்டு நான்
நாடாளுமன்ற அந்த பரப்புரைக்காக திருநெல்வேலிக்கு 18-20 நாள் என்னை முதல்வர் அனுப்பியிருந்தார், எங்களுடைய தலைவர் அனுப்பியிருந்தார். வெள்ளிக்கிழமைகளில் பிரச்சாரத்துக்கு போகும்போது சாயங்காலமானால் பெண்கள் கூட்டம் அதிகமாக வர்றதே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகர்கள் இந்த பெண்களை மூளைச்சலவை செய்து கோயில்களுக்கு கூட்டிகிட்டு போய், நான் உங்கள் குடும்ப நலனுக்காக விளக்கு பூஜை ஏற்பாடு செய்கிறோம், வந்து அதில் பங்கேற்றுக்கோங்க, விளக்கெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு இவர்கள் விளக்கு பூஜை மூலமாக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி விட்டார்கள். ஸோ ஒரு சென்டிமெண்ட்டாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, குடும்ப தலைவருக்கு நல்லது, குழந்தைகளுக்கு நல்லது என்று வந்து விட்டார்கள். அதை வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் என்று வரும்போது நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்வது தான் இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி குலதெய்வம்னு சொல்லுவோம்ல, நம்முடைய மரபில் குலதெய்வம் இருக்கும். அது அவரவர் குடும்பத்து முன்னோர்கள் தான் குலதெய்வமாக கும்பிடுவோம். அதற்கு இந்த ஆகமங்கள், வழிபாட்டு முறைகள், சடங்குகள், சாஸ்திரங்கள் பொருந்தி வராது. சமஸ்கிருத மந்திரமும் கிடையாது. தமிழால் யார் வேணால் எப்படி வேணால் கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் குலதெய்வ கோயிலில் உள்ள வழிபாட்டு முறை. அதையும் இப்போது இந்த வைதிகர்கள் கைப்பற்ற துணிந்து விட்டார்கள். அங்கே குலதெய்வ கோயில்களில் எப்படி வைதீக முறைப்படி வழிபாடு செய்வது என்பதற்காக தனியாக வகுப்புகள் நடத்திட்டு இருக்காங்கப்பா. இது அடுத்த கட்டமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வெளியில தெரியறது இல்லை, ஆனால் உள்ளே இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக மக்கள் சிந்திக்க தெரிந்தவர்கள். அது தந்தை பெரியாரிலிருந்து ஆரம்பித்து, நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து நம்மை அரசியல் படுத்தியிருக்காங்கல்ல. எந்த மாதிரியான முகமூடிகளை எல்லாம் அணிந்து கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் உள்ளே வரும் என்கின்ற அந்த அரசியல் புரிதல் நமக்கு இருக்குது. அதனால தான் அந்த சிசிடிவியின் மூலமாக நம்முடைய மதுரை ஆதீனத்தை மடாதிபதி இல்லை மட அதிபதி என்று பொதுமக்கள் மிக தைரியமாக சொல்கிறார்கள். இதில் கூடுதலாக சொல்லணும்னா அந்த மடாதிபதி மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுவரைக்கும் எந்த ரியாக்டும் பண்ணல. அப்போ அவர் அந்த உணர்வே இல்லாதவராக இருக்கிறார். பொய் சொல்வதை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம் தெரியுமா? பொய் சொன்னால் முகம் கருத்து போயிடும், தலைகுனிவாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நான் பொய் சொல்லிட்டேன்னு எளியவர்கள் கூட மன்னிப்பு கேட்பார்கள். இவருக்கு அந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற உணர்வே இல்லை என்றால் இவர் மடாதிபதி பெரும் சொத்துக்கு அதிபதியாகத்தான் இருக்கிறாரை தவிர மக்களுக்கானவராக இல்லை, எளியவர்களுக்கானவராக இல்லை, ஆன்மீக தொண்டு செய்பவராகவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, முந்தி காலத்தில் இந்த சமய பெரியவர்கள் நம்முடைய நால்வர், சமய நால்வர் என்று சொல்லுவோம், சைவ குறவர்கள் நால்வர், அவங்கெல்லாம் காலால் நடந்து 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 போய் தான் அன்பை போதித்தார்கள். இவங்க பறக்கிற ஃபார்ச்சூன் கார் என்ன, ஃப்ளைட் என்ன, செங்கோலை கொண்டு நாடாளுமன்றத்தில் வச்சப்போ இவங்களுக்கெல்லாம் ஃப்ளைட் அனுப்பினாங்க பிரதமர் சொல்லி. இப்படியாக ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் முற்ற முழுக்க பொய் மூட்டைகளாக இருப்பது என்பது இந்துக்களுக்கு, அந்த வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு. இவர்கள் நம்ம பார்த்தோம், கட்சியில் இருக்கிறவங்க தான் பிஜேபிக்கு அதிமுக அடிமையாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது என்று. ஆனால் சைவ சமயத்தை சார்ந்த இவர்கள் கூட வைணவத்திற்கு, வைதீகத்திற்கு, அந்த சனாதனத்துக்கு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்து விட்டார்கள். எனவே மதுரை ஆதீனம் என்பவர் சைவ சமயத்தின் தலைவராக இருக்க தகுதி இல்லாமல் அந்த சனாதனர்களுக்கு நான் அடிமை என்று விலை போயிருக்கிறார். எத்தனை கோடிகளுக்கு விலை போனார் என்று தெரியவில்லை நிச்சயமாக. ஆனால் இவர் இப்போது நடத்திய அந்த நாடகம் என்பது இவர் விலை போனதற்காக சாட்சி. ஆனால் நம்முடைய முதல்வரின் காவல்துறையினர் மிகச்சிறப்பாக படியாற்றி இவரை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார்கள், இவருடைய பொய்யை தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு கேள்வி, இதுபோல பிளவுவாதம் பேசக்கூடிய மதம் சார்ந்தவர்கள், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு தமிழ்நாடு சொல்லக்கூடிய பதில் என்ன? இப்போ நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கோம்ல, இதுதான் பதில். செயலின் மூலமாக நம்ம செய்துட்டோம்ல. இது உத்தரப்பிரதேசமோ அல்லது வட மாநிலங்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே உடனடியாக கட்டுக்கதைகள். இத்தனைக்கும் அவங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட இருக்கிற சோஷியல் மீடியா டீம் இப்போ ஒரு பொய்யை சொன்னோன்னா அடுத்த நிமிஷம் அது நாடு முழுக்க பரவிடும்னு அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு சோஷியல் மீடியா டீமை வச்சுருக்காங்க கட்டுக்கதைகளை உருவாக்குவதற்கென்றே. ஆனால் அதை செய்ய முடியாமல் தமிழ்நாடு சிந்தனை பூர்வமாக தந்தை பெரியாரின் மண்ணாக இருக்கிறது. பெரியாரே ஒரு மண் என்று சொன்னவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் எவ்வளவு தூரம் கொச்சையாக சமூக ஊடகங்களில் வெளிப்பட்டு நின்றார், பொதுமக்கள் மத்தியில் வெளிப்பட்டு நின்றார். பெரியாரே மண் என்று சொன்னார். ஆமாம், தந்தை பெரியார் மண் தான், அவர் தான் நம்மை தாங்கி நிற்கின்ற மண்.
மண்ணாக இருப்பதில் எந்த இழிவும் இல்லை. அப்போ நீ மண்ணுங்கிறத இழிவாக பார்க்குறியா? அப்போ உனக்குள்ள அந்த எதேச்சாதிகாரம் இருக்குல்ல. மண் இல்லைன்னா பூமி ஏதுப்பா? அதனால் தந்தை பெரியாரே மண் தான். நாங்களே அதை தானே சொல்கிறோம். எனவே தந்தை பெரியார் மண் இது. அதனால் எப்படி நாம் அதை நிறுவிக்கொண்டே இருக்கிறோம். சிக்கந்தர் மலை இல்லை, அது எங்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்த நெஞ்சுக்கு நெருக்கமான மலை என்று சொன்னவர்கள் தமிழர்கள். அதே மாதிரி நம்முடைய இந்த மதுரை ஆதீனத்தின் சம்பவத்திலும் அவருடைய பொய்யை தோலுரித்து காட்டி, போய் உங்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று அதை இடது கையால் ஒதுக்கி விட்டோம் பாருங்க. இதுதான் தமிழகம் செய்து கொண்டிருக்கின்ற, தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஆன்மீக சேவை. அதில் நம்ம தமிழ்நாட்டு அரசை நாம் கொண்டாடியாக வேண்டும். இது நம்முடைய முதல்வர் இருப்பதால் தான் இப்படியாக ஒரு மிகப்பெரிய வன்முறை தடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கும். பல இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்கள் மீது கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருப்பார்கள். எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கும். அதை தாண்டி மதுரையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மதுரை திருவிழா, சித்திரை திருவிழா, வசந்த திருவிழா இரத்த களரி ஆகியிருக்கும். அப்படி ஆகாமல் காப்பாற்றியது நம்முடைய முதல்வரின் ஆளுமை திறன், ஆட்சி திறன். அதனால்தான் அவர் முதல்வர்களிலே முதல்வராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டதுக்காக ஒரு கூடுதலாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். முன்பிருந்த அதிமுக தலைவர், அதிமுக முதல்வர், அவர்கள் காலத்தில் முழுக்க பிஜேபிக்கு விலை போயிருந்தாங்கல்ல, அப்படி இல்லையே இப்போ. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். 10,000 கோடி கொடுக்கவில்லை என்றாலும் நான் எதிர்ப்பேன். என்னுடைய பதவியே பறிபோனாலும் டங்ஸ்டன் சுரங்கத்தை வெட்டுவதை எதிர்ப்பேன் என்று சொல்லி நிறுத்தி காட்டினார் இல்லையா? இப்படியா? அதே மாதிரி மும்மொழி கொள்கை நினச்சி பாருங்க. அதற்காக நம்முடைய அந்த பள்ளி கல்விக்கு வர வேண்டிய 2000 சொச்சம் கோடியே கொடுக்கல. ஆனால் அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார், கொடுக்கலேனா கூட நான் எதிர்ப்பேன்னு சொல்கிறார் நம்முடைய முதல்வர். ஆனால் அந்த தொகை நம்முடைய தொகை, நாம் உழைத்து சம்பாதித்து ஒன்றியத்துக்கு கொடுத்த தொகை. எனவே அதை கேட்டு பெறுவது நம் உரிமை என்று சொன்னார். அதனால் எல்லாவற்றிலும் நிதி பகிர்வாகட்டும், அல்லது திட்டங்களை தீட்டுவதாகட்டும், அல்லது இயற்கை சீற்றத்திற்கு நமக்கான நிதியை கொடுப்பது, எல்லாவற்றிலும் ஓரவஞ்சனை செய்கின்ற ஒரு ஒன்றிய அரசை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு 9.69% பொருளாதார வளர்ச்சி, எல்லாவற்றிலும் முன்னிலை என்று இருப்பது நம்முடைய முதல்வரின் அந்த ஆளுமை திறமையால், ஆட்சி பண்பால். எனவே இந்த நிலை அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு, கனவு, நம்பிக்கை எல்லாமே. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றிப்பா.